வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு எப்போ வரும், டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள்ங்க. ஸோ டெட் தேர்வுடைய ரிசல்ட்ஸு எப்பொழுது நமக்கு கிடைக்கும், ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். மேலும் டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கனுடைய எதிரொலியாக ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைத்து விடுமா என்பவனை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வலியுறுத்தினதுனால நிறைய பேருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ட்டு மற்ற மாநிலங்களை போல் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டதனுடைய எதிரொலியாக இன்னும் ஒரு சில தினங்கள், அதிகபட்சமாக இன்னும் ஒரு சில தினங்களில் டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை கிட்டத்தட்ட 3.80 லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். அது மட்டுமே கிடையாது, டெட் தேர்வில் இந்த தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த தாள் 2ல் 145 கேள்விகள் தவறு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்து என்ன நடக்கும், 145 கேள்விகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டத்திற்கு என்னதான் நகரப்போகுது அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. எத்தனை கேள்விகளுக்கு ஃபைனலான ஆன்சர் கீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ 75க்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் ஆன்சர் கீஸ் நமக்கு ப்ரொவைட் மதிப்பெண்களுக்கு மேலே, ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 75 எடுத்தால் பாஸ் அப்படின்றத குறிப்பிட்டாங்க. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 5லிருந்து ஒரு 10 மதிப்பெண்கள் இல்லை ஒரு 7 மதிப்பெண்கள் வர போனஸ் மதிப்பெண்களாக கிடைக்கப்பெறும். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65-67 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட போனஸ் மதிப்பெண்கள் பெற்று டெட் பாஸ் என்ற நிலைமையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். ஸோ இது ரொம்ப 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 இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இவர்களுக்காகவே வெளியான அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தி அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுங்க. ஸோ இது டெட் தேர்வர்கள் அனைவருக்குமே கிடைக்கப்பெற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்திகளில் இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ஸோ விரைவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிப்ரவரி முதல் வாரம், அதாவது பிப்ரவரி 2லேருந்து பிப்ரவரி 6க்குள்ளார டெட் தேர்வுகளுடைய முடிவுகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் மட்டும்தாங்க டெட் தேர்வுகளுடைய மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் ஆசிரியர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக சிறப்பு டெட் நடத்தப்படும். சிறப்பு டெட் பார்த்திங்கன்னா அடுத்த 3 வாரத்துக்குள்ளார கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பிப்ரவரி இறுதிக்குள்ளார சிறப்பு டெட்டோடைய தேர்வு தேதிகள் நமக்கு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.